முழு மனித சமுதாயத்தையும் இந்த உலகத்திலே படைத்து அவனை சங்கைக்குரியவனாக கண்ணியத்துக்குரியவனாக மாற்றியிருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அவன் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேறு எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்லதின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அவனுக்கு எண்ணோரன்ன பல நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். பல நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். இறுதி வரைக்கும் கியாமத் வரைக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை மனிதன் எண்ணி முடிக்கவே மாட்டான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் 1, 2, 3 என்று ஒரு மனிதன் எண்ண ஆரம்பித்தாலும் வலா துஹ்சூஹா, கடைசி வரைக்கும் அந்த நிஅமத்துகளை அவன் எண்ணி முடிக்க மாட்டான். அவ்வளவு எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆக குறைஞ்சது ஒரே ஒரு நிஅமத்தை எடுத்துக்கொண்டால், எங்கட கைகளில் இருக்கக்கூடிய இந்த விரல், இந்த பெரும் விரல் என்று சொல்லக்கூடிய இந்த விரல் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால், காலையில சுபகுல இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையூறாக மாறும். பல் துலக்கிறதாக இருந்தாலும் சரி, எங்கட ஷர்ட்ல ஆடையில் இருக்கக்கூடிய ஒரு பொத்தான ஒரு பட்டனை போடுறதாக இருந்தாலும் சரி, எதற்கும் இந்த ஒரு விரல் உறுதுணையாக நிற்குது. அவனுடைய நிஅமத்துகள்ல ஆக குறைஞ்ச ஒரு நிஅமத்தை எடுத்துக்கொண்டோம். இதே போலதான் அல்லாஹ் எங்களுக்கு நாக்க தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு பற்களை தந்திருக்கிறான். இவைகள் இல்லைன்னு சொன்னா எங்கட வாழ்க்கையில எவ்வளோ வேலைகளை செய்ய இயலாம இருக்கும். இதுதான் நிஅமத். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ. இப்படி ஒவ்வொரு நிஅமத்துகளையும் ஒரு மனிதன் என்ன ஆரம்பித்தான் என்று சொன்னால் லா துஹ்சூஹா, கடைசி வரைக்கும் எண்ணி முடிக்க மாட்டான். அருமையானவர்களே, அந்த வகையில தான் இன்றைய தினம் இந்த ஹுத்பாவை அஸ்ஸிஹா, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்ற ஒரு தலைப்பில் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா. நிஅமதானி, 2 நிஅமத்துகள் இருக்கின்றன. அந்த நிஅமத்துகளில் மனிதர்கள் கணக்கெடுக்காம அந்த நிஅமத்துகளை மறந்த நிலைமையிலே இருக்கிறாங்க. கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் அந்த நிஅமத்துகளை மறந்தவர்களாக இருக்கிறாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அஸ்ஸிஹ்ஹா, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிஅமத். இன்றைக்கு நாங்கள் அதிகமானவங்க மறந்துட்டோம். இன்றைக்கு ஹெல்த் என்று சொல்லக்கூடியதை நாங்கள் மறந்துட்டோம். ஆரோக்கியம் என்று சொல்றதை நாங்கள் மறந்துட்டோம். எதுல ஆரோக்கியம் இருக்குது என்றதை நாங்கள் மறந்துட்டோம். அதனால எங்கட சமூகத்துல தான் அதிகமான நோயாளிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா தெரியும் இந்த ஆரோக்கியத்தினுடைய பொறுமதி எப்படி என்று. மஹரகமைக்கு போனா தெரியும் ஆரோக்கியத்தினுடைய பொறுமதி எப்படி என்று. ஒவ்வொரு வைத்தியசாலைகள்ல ஏறி இறங்கி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினுடைய பொறுமதி எப்படி என்று. அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, அநேகமான வைத்தியர்கள் கூட இன்றைக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஏனைய சமூகங்களை விடவும் ஏனைய மாற்று மதத்தினர்களை விடவும் எங்களுடைய சமூகத்தில் நோயாளிகளுடைய விகிதாசாரம் அதிகரித்துக் கொண்டே போகுது. ஏன், என்ன காரணம்? மார்க்கம் எந்த வழிமுறைகளை சொன்னதோ, எமக்காக வேண்டி சுகாதாரம் எந்த வழிமுறைகளை சொல்லி தந்ததோ, இதை தவறவிட்டு அலட்சியப்படுத்தி அதை பாராமுகமாக விட்டுவிட்டு கணக்கெடுக்காமல் இன்று அதிகமான நோயாளிகளாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே அந்த ஒரு தலைப்பில் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய எண்ணம் எப்படி என்றால், நோய் வந்தா வரட்டுமே, அது வந்தா தானாகவே இல்லாமல் ஆகுமே,
மௌத்து என்றது எப்பயாவது ஒரு நாளைக்கு வரத்தானே போகுது. இப்படித்தான் சற்று காலங்களுக்கு முன்னால நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். கொரோனாவுடைய பீரியட் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிபயங்கரமான ஒரு காலம், அந்த பெண்டமிக் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல நாங்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஏன் ஜனாசா வீட்டுக்கு போகலாதா, ஏன் ஒரு மஸ்ஜிதுக்கு போகலாதா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் பல எண்ணங்கள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கடைசிக்கு அதிகமான ஜனாசாக்கள்ல எங்கட ஜனாசாக்கள், எங்கட சமூகத்தினுடைய ஜனாசாக்கள் அதிகரிச்சு கொண்டே போச்சு. 2021 7ஆம் மாதம் ஆகிற நேரம் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மரணங்கள் இலங்கையில் பதிவாகிச்சு. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மரணங்கள். இதுல அநேகமான மரணங்கள் அடக்கம் செய்யப்பட்டது. 1500க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்கள். 2021 7ஆம் மாதம் பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 13,000 ஜனாசாக்கள், 13,000 மரணங்களை நாங்கள் சந்திச்சோம். இதுல அநேகமாக கிட்டத்தட்ட 3700க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எங்கட சமூகத்தினுடைய ஜனாசாக்கள். என்ன காரணம்? பராமுகமாக இருந்துட்டோம், அலட்சியமாக இருந்துட்டோம், கணக்கெடுக்கல்ல, எதையும் பின்பற்றல்ல, எந்த வழிமுறைகளையும் அவர்கள் பின்பற்றல்ல. இதனால அதிகமான நெருக்கடிகளுக்கு நாங்கள் ஆளாகினோம். கண்ணியமானவர்களே, அதே போல ஒரு காலத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஆரோக்கியம் எப்ப எங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் என்றால், முன் சஃப்ல தொழக்கூடிய ஒரு மனிதர், 5 நேரமும் விடாம தொழக்கூடிய ஒரு மனிதர் எப்ப இத உணர ஆரம்பிப்பார் என்றால், ஒரு காய்ச்சல் வந்தா 5 நேரமும் தொழுவார். ஒரு காய்ச்சல் வந்தாலும் தொழுகையை விட கூடாது என்பதற்காக வேண்டி தொழுவார். 2வது நாளாகும் சுன்னத்தான தொழுகைகளை விட்டுட்டு ஃபர்லையாவது தொழுவார். காய்ச்சல் தானே. 3வது நாளாகும் என்ன செய்வாரு? ஒரு 2 வக்து மிஸ் ஆகும். ஏன்? அவ்வளோ வருத்தம், உடம்புக்கு அவ்வளோ ஏலாம இருக்குது. 4, 5 ஆகிற நேரம் கட்டில விட்டும் எலும்பிக் கொள்ள இயலாத நிலைமையில அந்த காய்ச்சலுக்கு அவர் உள்ளாகிறார். சாதாரண ஒரு காய்ச்சலால, சாதாரண ஒரு தலைவலியால, சாதாரண ஒரு வயிற்றோட்டத்தால. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு முஃமினாக இருக்கலாம், தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியாக இருக்கலாம், நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், இந்த ஆரோக்கியத்தினுடைய பொறுமதியை உணர ஆரம்பிப்பார். அண்மையில ஃபேஸ்புக்கில் அண்மையில பதிவிட்ட ஒரு சகோதரனுடைய பதிவு. அவர் ஒரு புற்றுநோயாளி. அவர் ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. கண்ணியமானவர்களே, ஒரு சுஜூதுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சுஜூத் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அவனுடைய ஆரோக்கியத்தினுடைய பொறுமதியை விளங்க ஆரம்பிக்கிறது அந்த நிஅமத் இல்லாம போனதுக்கு பின்னால. கதருன் நிஅமதி பஅத ஜவாலிஹா. ஒரு நிஅமத்தினுடைய பொறுமதி எப்ப விளங்க ஆரம்பிக்கும் என்றால் பஅத ஜவாலிஹா. அந்த நிஅமத் அவரை விட்டும் தூரமாக போனதுக்கு பின்னாலே, அவரை விட்டும் நீங்கி போனதுக்கு பின்னாலே அவர் அந்த நிஅமத்துகளை உணர ஆரம்பிப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாம், தீனுல் இஸ்லாமும் இதற்கு வழிகாட்டுது. நாங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகள், பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புகள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏந்த வேண்டிய கரங்கள் எங்களுடைய சிஹத், எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக எங்க இந்த சிஹத்தை, ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஆரம்பிக்க வேண்டுமோ அந்த இடத்துல நாங்கள் தவற விட்டோம். இன்றைக்கு வீடுகளில் பார்த்தா விளங்கும், பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய விகிதாசாரம் ஆக குறைவு. WHO கருத்தின்படிக்கு 6 மாதங்களாவது கொடுக்கணும். குர்ஆனுடைய கருத்தின்படிக்கு ஹவுலைனி காமிலைன், 2 வருடங்கள் காமிலைன், பூர்த்தியாக தாய்ப்பால் கொடுத்தாகணும். 2 வருடங்கள் பூர்த்தியான முறையிலே ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சி ஆகணும்.
சாதாரணமான ஒரு அழகுக்காக வேண்டி, நிலைத்தே நிற்காத ஒரு அழகுக்காக வேண்டி, ஒரு பியூட்டிக்காக வேண்டி எங்களோட டியூட்டியை கையை விட்டுட்டோம். சங்கையானவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் இது உறுதுணையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால், ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதனுடைய நதீஜா, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? குடிக்கிறதனுடைய விளைவு புத்தி கூர்மையான பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாகும். நல்ல சிறந்த பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாகும். எப்ப அந்த தாய்ப்பால் குடிக்கிறத அந்த பிள்ளை நிறுத்தாட்டுமோ, நிப்பாட்டுமோ, இதுக்கு பின்னால பல நோய்களை அந்த குழந்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுல இருந்து எப்ப ஒழுங்கான முறையில ஹவுலைனி காமிலைன் 2 வருடங்கள் இஸ்லாம் சொல்றத போல அந்த பிள்ளை தாய்ப்பாலை குடிக்கவில்லையோ, அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படவில்லையோ, கண்ணியமானவர்களே, மன்னரை வரைக்கும் எத்தனையோ பல நோய்களை அந்த பிள்ளை சந்திக்க நேரிடும். லியூகேமியா என்று சொல்லக்கூடிய நோய், இரத்தத்தில் வரக்கூடிய புற்றுநோய். எந்த குழந்தைகள் இந்த புற்றுநோயை பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தாய்ப்பால் குடிக்காதவங்க. தாய்ப்பால் குடிக்காதனுடைய விளைவுதான் அந்த புற்றுநோய் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படி பல நோய்கள் தாய்ப்பாலினுடைய அவசியத்தை சொல்லுது. இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் நாங்கள் இதை என்ன செஞ்சிட்டோம்? இதை நாங்கள் இன்றைக்கு மிஸ் பண்ணிட்டோம். அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு சாதாரண அழகுக்காக வேண்டி நாங்கள் கொரோனாவின் மூலமாக படித்து கொண்ட பாடத்தில் ஒன்றுதான் சுகாதாரத்தை பின்பற்றுறது, மார்க்கத்தை பின்பற்றுறது. சுகாதாரம் அதே போல மார்க்கம் எங்களுக்கு எதை சொல்லிச்சோ, இது நாங்கள் அண்மையில் கொரோனாவின் மூலமாக படித்து கொண்ட பாடம். முன்னால் சொன்னது மாதிரி எங்கட சமூகத்தில் அதிகமான பிரச்சனைகள், அதிகமாக நோய்கள் வரதுக்கு காரணம் எங்கட கேர்லெஸ். நாங்கள் பராமுகமாக இருந்துட்டோம். குர்ஆன் சொல்லுது, சுகாதாரம் சொல்லுது, எங்கட காதில் விழுகுது, நாங்கள் என்ன செய்யல? எடுத்து நடக்க ஆரம்பிக்கல. நாங்கள் சும்மா சொல்லி கொண்டிருந்தோம், அது வார நேரம் வரட்டும், என்ன மௌத்து வார நேரம் வரட்டும், இது நடக்கிறது, அல்லாஹ் எழுதினது நடக்கட்டும். கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு விதி இருந்தால், இப்படி ஒரு விடயம் இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக உங்களோட ஆரோக்கியத்துக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. குர்ஆன் அதிகமாக ஆஃபியத்தை பற்றி பேசியிருக்காது. காலையில் எழும்பினா ஓதக்கூடிய சில துஆக்கள் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து தந்தாங்க. ஆரோக்கியம் என்றதை நாங்கள் பார்க்க கூடாதுன்னு இருந்தால் இப்படிப்பட்ட ஹதீஸுகளில் நபி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த சிஹத்தை பற்றி. அருமையானவர்களே, சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸுகள், ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது விஷயம், எங்கட கேர்லெஸ். ரெண்டாவது விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. நாங்கள் எங்கட நடைமுறையில் எடுத்துக்கொள்வோம், எங்கட உணவு பழக்க வழக்கங்கள். நானும் தான் நீங்களும் தான் இன்றைக்கு உணவு விஷயத்தில் மிச்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிச்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? யா ஐயுஹர் ருசுல், ரசூல்மார்களை பற்றி குர்ஆன் சொல்லுது, அவர்களை பார்த்து சொல்லுது, முழு சமுதாயத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லி தருது. குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. குலு மினத் தய்யிபாத், நல்லதுல இருந்து நீங்க சாப்பிடுங்க, ஹலாலான சாப்பாடுகளை நீங்க சாப்பிடுங்க. மினத் தய்யிபாத், தய்யிப் என்று சொன்னால் நல்ல சாப்பாடுகள், உடம்புக்கு ஜீரணிக்கக்கூடிய, உடம்புல பாதிப்புகள் நோய்களை ஏற்படுத்தாத தய்யிபாத், நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுங்க. வஅமலு சாலிஹா, அதுக்கு பின்னால அமல் செய்யுங்க, நல்ல அமல்களை செய்யுங்க. குர்ஆனுடைய இந்த வசனத்தில் இதுக்கு கீழால தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குதே, எங்களோட உடம்புக்குள்ளால போகக்கூடிய நல்ல உணவுகள் இருக்குதே, நல்ல வேலைகளை, நல்ல அமல்களை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும்.
குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. நல்ல உணவுகளை சாப்பிடுறது எங்களுக்கு நல்ல அமல்களின் பக்கம் கொண்டு செல்லும். தேவைக்கில்லாத சாப்பாடுகள், உடம்புக்கு ஜீரணிக்காத நோய்களை உண்டு பண்ணக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டோம் என்றால் ஒரு காலமும் நல்ல அமல்கள் செய்ய இயலாது. ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு சுஜூதுக்காக வேண்டி இயங்க வேண்டிய நிலைமை வரும். காய்ச்சலால பல சுன்னத்துகள் பல ஃபர்துகளை கூட விட்டுவிட வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஆக கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த உணவு பழக்க வழக்கங்கள். அந்நிய சமுதாயங்களில் சிங்கள பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் அங்க அதிகமான திருமணங்கள் இரவு நேரத்தில் நடக்கிறதில்லை. மாற்று மத சகோதரர்கள் இரவு நேரங்களில் திருமணங்கள் வைக்கிறதில்லை. அவர்களுடைய சாப்பாடுகள் அதிகமாக வைக்க மாட்டாங்க. 98% வைக்கிறதில்லை. அவர்களுடைய ஏனைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை பார்த்தாலும் அவர்களுடைய அந்த சாப்பாட்டு தட்டில் மாமிசங்களை அதிகமாக வைக்க மாட்டாங்க. அதிகமாக கீரை வகைகளை வைப்பாங்க, மரக்கறியை வைப்பாங்க. உடம்புக்கு எதெல்லாம் ஊட்டச்சத்தாக இருக்குமோ இந்த சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவர்கள்ட இன்னொரு பழக்க வழக்கம் தான் சரியான நேரத்தில் பகல் சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஒன் டைமில் இரவு நேரம் டின்னர் எடுப்பாங்க. காலை சாப்பாடை தவற விடுறதும் இல்லை. அதிகமானவங்க நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு ஃபேஷன் என்ற அடிப்படையிலையும் இன்றைக்கு இதுதான் ஒரு கல்ச்சராக இருக்குமோ அல்லது எல்லோரும் செய்கிறாங்க என்ற அடிப்படையில் எம்முடைய சமூகத்தில் அதிகமான திருமணங்கள் வலிமாக்கள் இன்றைக்கு நடக்கிறது இரவு நேரத்தில் டின்னர் என்ற அடிப்படையில் நடக்குது. கண்ணியமானவர்களே, அது சரியா தவறா என்றது ஒரு பக்கம். இரவு நேரத்தில் ஒரு மனிதருடைய வயிற்றுக்குள்ளால ஹெவி ஃபுட்ஸ் பாரமான உணவுகள் சேர்ற நேரம் அந்த உடம்பு தன்னுடைய சக்திகளை இழக்க ஆரம்பிக்குது. அது அதனுடைய வேலைகளை செய்யாம அதுக்கு தடையாக அமைது அந்த ஹெவி ஃபுட்ஸ், பாரமான உணவுகள். அருமையானவர்களே, நாங்க எதெல்லாம் ஃபேஷனாக நினைச்சோமோ, எதை எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்யணும் என்று நினைச்சோமோ அதில் எங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாப்பாடை பாருங்க. இஷாவுக்கு முன்னால இரவுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுருவாங்க. இஷாவுக்கு பின்னால எந்த ஒரு பேச்சும் இல்லை, அவர் தூங்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையில் இருந்துச்சு. அதிகாலையில் எழும்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால போய் பாருங்க. முன்னால இருந்தவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? முன்னெல்லாம் இப்படியெல்லாம் நோய்கள் இல்லை. 30 வருஷங்கள் 20 வருஷங்களுக்கு முன்னால பெரிய பெரிய கொடிய நோய்கள் இல்லை. ஏன்? உணவு பழக்க வழக்கங்கள், உணவுல அவர்கள் சேர்த்து கொண்ட ஒவ்வொரு விடயங்கள், உணவு நேரத்துக்கு சாப்பாடுகள் சாப்பிட்டதன் விளைவு எந்த ஒரு நோயும் இல்லாம வாழ்ந்தாங்க. இப்ப எங்கட சமூகத்துல தான் அதிகமான புற்று நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, அதிகமான ஹார்ட் அட்டாக் நோயாளிகள், திடீரென்று மரணங்கள் நாங்கள் எங்கட கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? எங்கட டெய்லி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் நேரம் மாற்றி செய்ய ஆரம்பித்தோம். ஃபேஷன் என்ற அடிப்படையில், எல்லாரும் செய்கிறாங்க என்ற அடிப்படையில் இதை செய்ய ஆரம்பித்தோம். மார்க்கம் எதை சொல்லிச்சு, நபி எப்படி இதை எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, சுகாதாரம் எதை எங்களுக்கு சொல்லுது, எதை நலவுக்கு சொல்லுது என்றதெல்லாம் பார்க்கல. நாங்கள் மாற்றி எங்கட நேரங்களை தொகுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு பல விளைவுகளை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். சங்கையான சகோதரர்களே, எனவேதான் குலு மினத் தய்யிபாத், நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுங்க, வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்க. இப்பயும் சொல்லலாம், அது வார நோய் அந்த நேரத்துக்கு வரட்டும், அந்த மௌத்து அந்த நேரம் எழுதப்பட்டிருந்தால் வரட்டும். கண்ணியமானவர்களே,
இன்னைக்கு எங்கட சமூகத்துல பார்க்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான், இந்த நோயை சந்திச்சால் வீட்டில உம்மா வாப்பா நோயை சந்திச்சிட்டாங்க. ஒன்று வாப்பா ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறார், உம்மா இன்னும் ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ல பெரிய பிரச்சனை ஏற்படும். பின் விளைவுகள், உம்மா வாப்பா நோயில பாதிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளுடைய அவர்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் அப்படியே மாறிடும், உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. நாங்க சொல்லுவோம் தான், எங்கட வாயில் எதையும் பேசும். சுகாதாரத்தை ஏன் பின்பற்றணும், ஏன் மார்க்கத்தில் சொன்ன இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்கட வாய் பேசும். பின்னால வரக்கூடிய சந்ததிகள் பாதிக்கும் என்றதை நாங்கள் விளங்கல்ல, நடைமுறையை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்கட வாழ்க்கையில இஸ்லாம் எதை எங்களுக்கு சொல்லி தருகுதோ, இஸ்லாம் எந்த வகையில எங்களுக்கு வழி காட்டுதோ, இந்த வகையில நாங்க வாழ ஆரம்பிக்கணும். எதெல்லாம் எங்கட உடம்புக்கு கேடு விளைவிக்குமோ, எதெல்லாம் எங்கட உடம்புக்கு ஆகாதோ, இந்த விடயங்கள்ல இருந்து நாங்க தவிர்ந்து வாழணும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதுக்கு அடுத்த ஒரு விஷயமாக பார்த்தால் ஆரோக்கியத்தை ஆன்மீகத்தோட கொஞ்சம் சேர்த்து பார்ப்போம். எல்லாம் நடைமுறையை பேசினோம், சுகாதாரம் என்று சொன்னோம், அந்த வழிகாட்டல் என்றோம், இந்த உணவு பழக்கம் என்றோம். இதையும் தாண்டி எங்கட ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்துல நாங்க எப்படி முறையிடணும், எங்கட ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்துல நாங்க எப்படி கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை கற்றுத்தந்தாங்க. அதிகமாக ஓதி வர சொல்லி, இந்த ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய துஆக்களை சொல்லி தந்தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த ஆன்மீக விடயத்தில் முதலாவது விஷயம் எடுத்துக்கொள்வோம், எங்கட தொழுகை. நாங்க தொழக்கூடிய தொழுகை இருக்குது, இதுக்காக வேண்டி செய்யக்கூடிய வுதுல இருந்து இந்த சுத்தம், அந்த ஆரோக்கியம் உருவாகுது. எப்போ ஒரு மனிதர் சுத்தமாக இருக்க ஆரம்பிக்கிறாரோ, எப்ப தன் உடம்பை சுத்தமாக வைத்திருக்க ஆரம்பிக்கிறாரோ, இவருடைய உடம்புல ஆரோக்கியம் உண்டாகும். இவருடைய உடம்புல ஆரோக்கியம் உண்டாகும். எப்ப தொழ ஆரம்பிக்கிறாரோ, இவருடைய பல நோய்கள் அவருடைய உடம்பை விட்டும் நீங்கிரும். ருக்குல் செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் அது மூலமாக இன்னும் சக்தியாகி கொண்டேதான் போகுது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொல்ற விடயம் தவறாக நினைச்சிடவானம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால மஸ்ஜிதுகள்ல கதிரைகள் ஒன்றும் வைக்கப்படுறதில்லை. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால மஸ்ஜிதுகள்ல அதிகமான கதிரைகள் வைக்கப்படாது. ஆனால் இப்ப எல்லா மஸ்ஜிதுகள்லையும் கதிரைகள். ஏன்? அவ்வளவு நோயாளிகளும் அவ்வளவு உடம்புல ராகத்தும் இல்லை. இன்னும் ஒரு காலம் போனால் அதிகமாக மஸ்ஜிதுகள்ல நின்று தொழக்கூடியவர்களை விடவும் அமர்ந்து தொழக்கூடியவர்கள் அதிகமாகி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே உருவாகி இருக்கிறது. ஏன் காரணம்? ஆரம்பத்தில் சொன்னது போல கேலஸ், உணவு பழக்க வழக்கங்கள்ல மிஸ் பண்ணிட்டோம், மின தையிபாத்ல மிஸ் பண்ணினோம், வஅமலு சாலிஹா அமல் செய்யற விடயத்தில் நாங்க பிடிக்கப்பட்டுட்டோம். சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நாங்க அதிகமாக கரிசனை செலுத்தணும். தொழுகை, அடுத்ததுதான் நோன்பு. ரமலானுடைய மாதம் வந்தால், அதுக்கு பின்னால வரக்கூடிய மாதங்கள் வந்தால் சுன்னத்தான ஏனைய நோன்புகளை பிடிக்கிற விஷயத்துல அதிகப்படுத்துங்க. நோன்பு ஒரு மனிதனுடைய அநேகமான நோய்களை விட்டும் அந்த மனிதனை பாதுகாக்குது நோன்பு. சங்கையான சகோதரர்களே, மூணாவது ஒரு விஷயம்தான் துஆ. எல்லாம் நடக்கும் என்று இருக்கிறது இல்லை, எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துரும், அது வளமை தானே, ஏன் மௌத்து அப்படித்தானே, எனக்கு வார நோய் இப்படித்தானே என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அப்படி சொல்லி 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 பழகிட்டோம். துஆ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதத்தை கைவிட்டுட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலுல்லாஹ அல் அஃவ வல் ஆஃபியா.
அல்லாஹ்விடத்துல அஃபு என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை கேளுங்க. வல் ஆஃபியா, அதே போல ஆஃபியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை கேளுங்க. அதெல்லாம் நடந்துரும் என்று இருந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டியிருக்க மாட்டாங்க. அது நடக்கும் தானே. சலுல்லாஹ அல் அஃவ வல் ஆஃபியா, பாவ மன்னிப்பையும் அந்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன், ஒரு மனிதனுக்கு ஈமான் கொடுக்கப்பட்டது இருக்குதே, ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்குதே, நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம், இந்த ஈமான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது கிடைக்கிறது முதலாவது ஒரு நிஅமத், ஒரு பெரிய நிஅமத். அதுக்கு அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிஅமத்துகள்ல ஒன்று தான் இந்த அஸ்ஸிஹா என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம். சொன்னார்கள் فإن أحدا لم يؤت بعد اليقين خيرا من العافية. இந்த ஆரோக்கியம் இதை விட ஈமானுக்கு பின்னால சிறந்த ஒன்றை யாரும் பெற்றிருக்க மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. திர்மிதியில இந்த ஹதீஸ் பதிவாகுது. ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் பின்னால, ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னால எங்கட கண் முன்னால போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர்ட், இந்த பேனர்கள், நாங்க வாரோம், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், போறோம், எல்லாம் செய்யறோம் தான். கண்ணியமானவர்களே, ஆக குறைஞ்சது எங்கட ஆஃபியத்துக்கு, நான் அடுத்த வக்து தொழுகைக்கு இந்த மஸ்ஜிதுக்கு வரணும், நடந்து வரணும் என்ற ஒரே ஒரு ஆஃபியத்துக்காக வேண்டியாவது சில துஆக்களை ஓதுமாறு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்கள்ல இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்கள்ல பதிவாகுது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் உன்னுடைய பாவ மன்னிப்பையும் உன்னுடைய இந்த ஆரோக்கியத்தையும் எனக்கு தந்தருள்வாயாக. இந்த துஆ எத்தனை பேர் தொழுகைக்கு பின்னால நாங்க கேட்கிறோம்? தொழுகைக்கு பின்னால ஏதோ வேலை சோழி என்று ஓடுறோம் அவசரமாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்றதிலிருந்து ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட பொறுமதிமிக்க துஆக்களை எல்லாம் நாங்க மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் இந்த அஃபு என்று சொல்லக்கூடிய மன்னிப்பையும், ஆஃபியா என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தையும் தாயா அல்லாஹ் என்று கேட்கறதுக்கு எத்தனை வாய்கள் முன் வந்துச்சு, எத்தனை உள்ளங்கள் முன் வந்துச்சு. கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய பொறுமதி கலண்டு போனதுக்கு பின்னால தான் நாங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம், ஒரு சுஜூதுக்கு ஏங்க ஆரம்பிப்போம், ஒரு சதகாவை கையை நீட்டி கொடுக்கறதுக்கு நாங்க ஏங்க ஆரம்பிப்போம். சங்கியானவர்களே, அந்த நிலைமை வாரதுக்கு முன்னால இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒன்று தான் உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோயில் பீடிக்கப்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி. அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட துஆக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்கிறது. அதே போல தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. காலையிலையும் மாலையிலையும் ஓதக்கூடிய சில அவுராதுகள், சில திக்ருகள், சில அஸ்கார்களை பத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் ஏண்ட உடம்புல ஆரோக்கியத்தை தா. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, யா அல்லாஹ் என்னுடைய செவிபுலன்ல எனக்கு கேட்கக்கூடிய சத்தத்துல நீ ஆஃபியத்தை தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆழமாக கேட்டாங்க. எனக்கு காது கேட்கக்கூடிய பலனை நீ அதிகரிச்சுதா, அதுல ஒரு ஆரோக்கியத்தை தா. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, யா அல்லாஹ் இந்த கண்ணால நான் பார்க்கிறேன், இந்த பார்வையில ஆரோக்கியத்தை தா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நுணுக்கமாக துஆக்களை கேட்டாங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த துஆக்களை ஓதி வரணும். அபூ தாவூதுல பதிவாகக்கூடிய ஹதீஸ். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல துஆக்கள் அன்றாடம் சந்தர்ப்ப துஆக்களாக எங்கட வாழ்க்கையில இருக்குது. நாங்க எத்தனை பேர் ஓதுறோம் என்றதுல தான் சந்தேகம். தூங்கி எழுந்ததுக்கு பின்னால அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, இப்படி துஆக்கள் இருக்குது. யா அல்லாஹ்
உன்னுடைய பெயரை கொண்டு அமூது வ அஹ்யா, நான் ஒரு சிறு தூக்கத்திற்காக வேண்டி போறேன், அதுக்கு பின்னால வ அஹ்யா, நான் எழும்புறேன், நான் கண் விழிக்கிறேன், ஆரோக்கியமான நிலைமையில நான் கண் விழிக்கிறேன். சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாங்க எத்தனை பேர் ஓதுறோம்? இந்த ஒரு துஆவின் மூலமாவது அல்லாஹ் ஏண்ட சிஹத்துல ஏண்ட ஆரோக்கியத்துல பரக்கத்தை ஏற்படுத்துவானே. சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆரோக்கியத்தை கேட்கிற விஷயத்துல கஞ்சத்தனப்பட்டுறவானம். அதிகமாக தொழுகைகளுக்கு பின்னால கேளுங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்துல கையேந்து கேளுங்க. அதே போல தூங்கி எழுந்ததுக்கு பின்னால இப்படி நிறைய சந்தர்ப்ப துஆக்கள்ல இந்த அஃவும் ஆஃபியா என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமும் கலந்திருக்குது. அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. சங்கையான சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு இந்த ஹுத்பாவை நிறைவுக்கு வாரேன். அண்மை காலமாக எங்கட நாட்டில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக பரவி வாரது தான் டெங்கு. கிட்டத்தட்ட எங்கட நாட்டில் 51,000 என்று நினைக்கிறேன் அந்த அளவு டெங்கு நோயாளிகள் பதிவாகி இருக்கிறாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 30,00,000 பேர் மரணித்திருக்கிறாங்க இந்த டெங்குவின் மூலமாக. எங்களோட வீட்டு சூழல்கள், எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வச்சு கொள்ளுவோம். எங்கள் மூலமாக, நான் செய்த ஒரு தவறின் மூலமாக இன்னும் ஒருவரோ அல்லது என்னுடைய சொந்த பிள்ளையோ என்னுடைய தாய் தந்தையோ அல்லது நானோ பாதிக்கப்படாம இருக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, இதையும் நாங்கள் கரிசனை செலுத்திக் கொள்வோம். வீடுகளில் சுற்றுச்சூழல்களை நாங்கள் சுத்தமாக வச்சுக்கொள்றது, இந்த நோயில இருந்து நாங்கள் தூரமாகிறது, அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துறது, ஆரோக்கியமாக இறுதி மூச்சு வரைக்கும் நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்தி கேட்கறது, தொழுகிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கறது, இப்படியான ஆன்மீக அமல்களை செய்து அல்லாஹு தாலாவை நெருங்குவோமாக. வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எம் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக, எம் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஆசிரியர்மார்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எல்லோரையும் ஆஃபியத்தாக நல்ல ஆரோக்கியமாக வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அனைவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் நின்று தொழக்கூடியவர்களாக நீ மாற்றுவாயாக. 30 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய அந்த நசீபை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம்முடைய இறுதி மூச்சை இறுதி நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எம்முடைய இறுதி தருவாயை சீராக்கி வைப்பாயாக. சிறந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொன்ன வண்ணம் எம்முடைய உயிர்கள் பிரிவதற்கு நீ நசீபு செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இறுதி இடத்தையும் அழகான இடமாக நீ ஆற்றியருள்வாயாக. யா அல்லாஹ், மக்கா மதீனா என்று சொல்லக்கூடிய நபியுடைய பூமியில் எங்களுடைய உயிர்கள் பிரிவதற்கு நீ எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. எந்த விடயங்களை எல்லாம் கேட்டோமோ அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.